இலங்கை கிரிக்கெட்டை நேசிக்கும் ஒவ்வொரு ரசிகரின் இதயத்திலும் இன்று ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. பல ஆண்டுகளாக சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள், நிர்வாக குழப்பங்கள் மற்றும் அதிகார மையப்படுத்தலால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் இறுதியாக மாற்றத்தின் காற்று வீச தொடங்கியுள்ளது. ஷம்மி சில்வா தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் நீண்ட காலமாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், வெளிப்படைத்தன்மையின்மை, அரசியல் ஆதிக்கம் மற்றும் பொறுப்பின்மை காரணமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்தன. கிரிக்கெட்டின் உண்மையான வளர்ச்சியை விட அதிகாரத்தை பாதுகாப்பதே முக்கிய இலக்காக மாறியதாக ரசிகர்கள் பலமுறை குற்றம் சாட்டினர். ஒரு உண்மையான கிரிக்கெட் ரசிகனாக மைதானத்தில் தோல்வியை விட நிர்வாகத்தில் நடந்த தோல்வியே அதிக வேதனையை ஏற்படுத்தியது. திறமையான இளம் வீரர்கள் வாய்ப்பு இழந்தனர். உள்நாட்டு கிரிக்கெட் பலவீனமடைந்தது. ரசிகர்களின் நம்பிக்கை சிதைந்தது. சர்வதேச அளவிலும் இலங்கை கிரிக்கெட்டின் மரியாதை கேள்விக்குறியாகியது. ஆனால் இன்று நிலைமைகள் மாறுகின்றன. இந்த மாற்றத்தின் பின்னால் முக்கிய பங்கு வகித்தவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஊழல் எதிர்ப்பு, மக்களின் வலுவான ஆணையுடன் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெறும் அரசியல் மாற்றத்தை மட்டுமல்ல, அமைப்புசார் சுத்திகரிப்பையும் நோக்கமாக கொண்டது. இலங்கை கிரிக்கெட்டிலும் அதே அணுகுமுறையே தென்பட்டது. நேரடி அரசியல் தலையீடு அல்ல, ஆனால் துல்லியமான மூலோபாய ராஜதந்திரம், சரியான நிறுவன அழுத்தம், பொது நம்பிக்கையின் சக்தி மற்றும் நிர்வாக பொறுப்புணர்வை மீண்டும் எழுப்பிய செயல் திட்டம். இதன் மூலம் நீண்ட காலமாக எந்த ஒரு ஆட்சியாலும் அசைக்க முடியாத சக்தியாக கருதப்பட்ட ஷம்மி சில்வா தலைமையின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டது. இது ஒரே ஒருவரின் வீழ்ச்சி அல்ல, இது ஒரு பழைய கலாசாரத்தின் முடிவு. கிரிக்கெட் சிலரின் சொத்து அல்ல, அது நாட்டின் சொத்து என்ற உண்மை மீண்டும் நினைவூட்டப்பட்டது. என்பிபி அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறை அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது தேசிய மரியாதையை மீட்டெடுக்கும் முயற்சி. மக்கள் பணம், மக்கள் விளையாட்டு, மக்கள் நம்பிக்கை, இவை அனைத்திற்கும் கணக்கு போட்டு கேட்கப்படும் புதிய காலம் இது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களாக நாம் எதிர்பார்ப்பது மிகவும் எளியது. திறமைக்கு மதிப்பு, வெளிப்படையான நிர்வாகம், சுயநலமற்ற தலைமை மற்றும் உலக அரங்கில் மீண்டும் சிங்கக்கொடியை உயர்த்தும் ஒரு வலுவான அணி. இன்று அந்த பயணத்தின் முதல் அத்தியாயம் எழுதப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் புதிய மாற்ற அரசியலுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. ஏனெனில் மைதானத்தில் வெற்றி பெற முன் நிர்வாகத்தில் நீதியை வெல்ல வேண்டும். இலங்கை கிரிக்கெட் மீண்டும் எழும். இந்த முறை அது வெறும் ஓர் அணியின் எழுச்சி அல்ல, அது ஒரு தேசத்தின் பெருமையின் மறுபிறப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த மாற்ற அரசியலுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. ஏனெனில் மைதானத்தில் கோப்பையை வெல்ல முன் நிர்வாகத்தின் நீதியை வெல்ல வேண்டும். ஊழலால் மூடப்பட்ட கதவுகள் மூடப்பட வேண்டும். திறமையால் திறக்கும் புதிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ரசிகர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நிர்வாகமே உண்மையான வெற்றி. இன்று இலங்கை கிரிக்கெட்டுக்கு தேவைப்படுவது வெறும் புதிய தலைமை அல்ல, புதிய மனசாட்சி. இறுதியாக இலங்கை கிரிக்கெட்டின் பெருமை மிகு முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார கூறிய இந்த வரிகள் நம்மை நினைவூட்டுகின்றன. கிரிக்கெட் இன் ஸ்ரீலங்கா is no longer just a sport. It is a shared passion that is a source of identity and pride. அதாவது இலங்கையில் கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது நம் அடையாளம், நம் பெருமை, நம் ஒற்றுமையின் சின்னம். அந்த பெருமையை மீண்டும் உலக மேடையில் உயர்த்த வேண்டிய நேரம் இது.